புனித புகழ் பாடுவோம். பெர்க்மான்சு அருளப்ப புகழ் பாடுவோம். மனமார நம் புனித புகழ் பாடுவோம். இரவென்றும் பகலென்றும் நம் வாழ்விலே இடர்வென்று துயர்வென்று நம்மை காத்திட்டார். அவர் நாமமே தினம் பாடவே நாமெல்லாம் ஒன்றாக பெர்க்மான்சு அருளப்ப புகழ் பாடுவோம். மனமார நம் புனித புகழ் பாடுவோம். அன்பின் தேனருவி அதனில் நாம் உருகி புனித திருநாமம் தினம் பாடுவோம். நம்மை இன்றளவும் கண்ணின் மணியனவே காக்கும் புனிதரின் வழி நடப்போம். மாந்தரே பாருங்கள் பாடுங்கள், பெர்க்மான்சு அருளப்ப புகழ் பாடுவோம். மனமார நம் புனித புகழ் பாடுவோம். இயேசுவில் இனியவர்களே, இந்த நவநாள் திருப்பலியிலே ஆட்ரே நெட்டோ என்பவருடைய ஆண்மைகளை பாடுதலுக்காக ஜெபிப்போம். மேலும் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா நோயாளிகளையும் சிறப்பாக பொறுப்போம். பாதுகாவலுடைய பரிந்துரையால் எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று மகிழ்வோடும் வாழ்வதற்கான வரத்தை பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, புனிதர்களின் உறவை ஏற்றுக்கொள்பவர்கள் நாம் புதுமை நாயகனாக நமது ஆலயத்தில் வீற்றிருக்கும் நம் பாதுகாவலர் புனித பெர்க்மான்ஸ் அருளப்பர் வழியாக வேண்டி இறைவனின் அருள் கொடைகளை பெறுவோமாக. நமது பதில் மொழி: உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
உன்னதங்களிலே கிடவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோ இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாய் மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் எங்கள் பாதுகாவலரான புனித பெர்க்மான் சரளப்பருடைய வணக்க நாளில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். திருத்துதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 19-23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிகேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கி இருந்தீர்கள். அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமையாய் இருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள்.
அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு. இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. மாறாக கடவுள் கொடுக்கும் அருள்கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்தும் வாழ்வும் நிலை வாழ்வு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி பெறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் கூற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 49 முதல் 53 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றான் நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக 3, மூவருக்கு எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியின் வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். தீ என்று நினைத்தவுடனே நமக்கு அழிவுதான் கண்ணுக்கு முன்பாக வருகிறது. தீ ஏற்படுத்த வந்தேன், தீ மூட்ட வந்தேன் என்று சொன்னால் அது ஏதோ கோல் மூட்டுறது மாதிரி, பிரச்சனையை கிளப்புற மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்கிறோம். குழப்பங்களை
தீர்வுகளை தராமல் குழப்பங்களை மட்டுமே ஏற்படுத்த கடவுள் ஏன் விரும்புகிறார்? தீ ஏன் மூட்ட வேண்டும் என்று நினைத்தோம் என்று சொன்னால், தீக்கு இன்னொரு பண்பு இருக்கிறது. தீமைகளை அனைத்தும் சுட்டு எரித்துவிட்டு தூய்மையாக்குகிற ஒரு பண்பு. நம் வீடுகளிலே நிறைய குப்பைகள் சேர்ந்து விட்டது. அதை நம்ம தூர தட்டி என்ன செய்கிறோம்? எரிச்சிட்டோம்னா அதை போய் முடிஞ்சிடும். அப்போ தீ என்பது தீமைகளை அழித்து ஒழிப்பதற்கான அல்லது தூய்மையை கொடுப்பதற்கான அடையாளமாகவும் இருக்கிறது. இனி இவர்களே, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் என்று இயேசு சொல்வதற்கான அர்த்தமும் அதுவாகத்தான் இருக்க முடியும். மண்ணுலகில் தீமைகள் பெருகி கொண்டிருக்கிறது, அழிவு அதிகரித்து கொண்டிருக்கிறது, தூய்மையற்ற தன்மைகள் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நான் தீ மூட்ட வருகிறேன். அந்த தீ எல்லா அநீதிகளையும் எல்லா அசுத்தங்களையும் அழித்து ஒழித்து விட்டு அது தூய்மையை நிலைநாட்டும். இனி இவர்கள் இன்னொரு பண்பு உண்டு தீக்கு. நீங்கள் இந்த மெழுகுத்திரிகளை பார்க்கிறீர்கள், அது மேல் நோக்கி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் மெழுகுத்திரிகளை கீழ் நோக்கி வச்சிங்கன்னா எங்கனைக்கு தீ எரியும்? அது டார்ச் லைட் கிடையாது. டார்ச் லைட்டு மேலே அடித்தா மேலே பார்க்க, கீழே அடித்தா கீழே மாதிரி போகிற மாதிரி கிடையாது. மெழுகுதிரி அல்லது தீயை பொறுத்தவரையில் நீங்கள் தலைகீழாக பிடிச்சா கூட அது மேல் நோக்கி தான் எரியும். அப்போ மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் என்று கடவுள் சொல்வதற்கான அடையாளம், எந்த நிலையில் அந்த திரி பிடிக்கப்பட்டாலும் தீ மேல் நோக்கி எரிவது போல நீங்கள் உலகிற்கு ஒளியாக ஒளிர வேண்டும். உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் மேல் நோக்கி எரிபவர்களாக, தீ பிடித்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். பல நேரங்களில் நாம் செய்கிற தவறுக்கு நாமே ஒரு நியாயத்தை கண்டுபிடித்து கொள்கிறோம். பல நேரம் பாவம் செஞ்சதை கூட என்ன சொல்லுவோம்? வேறு வழி இல்லை சாமி, நான் பண்ணுற வேலைக்கு நான் அப்புறம் செய்ய வேண்டியிருக்குது, பொய் சொல்ல வேண்டியிருக்குது, என்னை குறை சொல்கிறாங்க, நம்ம குறை சொல்லலைன்னா நம்மளை பற்றி இன்னொருத்தவங்க குறை சொல்லுவாங்க, அதனால் குறை பேச வேண்டியிருக்குது, இந்த வேலையில் போனால் அதை தானே செய்யணும், அதை தானே செய்ய வேண்டியிருக்குது, வியாபாரம் வழக்கறிஞர் வேலையோ மற்ற வேலைகளை பார்க்குற பொழுது சில பொய்கள் சொல்ல தான் வேண்டியிருக்குது, வாழ்க்கைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம். நம்ம என்னென்ன தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? நீங்கள் தீ போல இருங்கள். உங்களுக்கு ஏற்புடைய சூழ்நிலைகள் இல்லை என்று சொன்னாலும், சூழ்நிலைகள் தவறாக இருந்தாலும், உங்களை தலைகீழாக பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும், சாய்த்து பிடித்து கொண்டாலும் நீங்கள் மேல் நோக்கி எரிபவர்களாக இருங்கள். தீயினுடைய பண்பு அதுதான். அதனால தான் கடவுள் எல்லா இடத்திலும் தீ மூட்ட ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறார். விளக்கேற்ற விரும்புகிறேன் என்று சொல்லவில்லை. விளக்குகளை ஏற்றினால் நீங்கள் விளக்கு தண்டின் மீது வைக்க வேண்டும் என்று தான் சொல்வார். தீ மூட்டுவதன் அடையாளம் என்ன? நாம் எப்பொழுதுமே தூய்மையை மேல் நோக்கி பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு. திருமுழுக்கு எதனுடைய அடையாளமாக இருக்கிறது? புது பிறப்பின் அடையாளமாக இருக்கிறது. திருமுழுக்கு பெறுகிற ஒரு குழந்தை ஒரு புதிய நிலைப்பாட்டை எடுக்கிறது. இதுவரைக்கும் மனித குழந்தையாக இருக்கிறது. திருமுழுக்கின் மூலமாக அது கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறது, ஒரு சமூகத்தினுடைய உறுப்பினராக மாறுகிறது, கிறிஸ்துவனுடைய உறுப்பாக மாறுகிறது. அப்படி என்று சொன்னால் திருமுழுக்கின் மூலமாக ஒரு மாற்று வாழ்க்கையை, மாற்று உருவை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே கடவுள் இந்த இரண்டு உருவகங்களை, தீ மற்றும் திருமுழுக்கு என்ற உருவகங்களை பயன்படுத்துகிற பொழுது நமது வாழ்க்கையிலே ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை அல்லது நம்முடைய வாழ்க்கை இந்த புனிதத்துவத்தை, அந்த தூய்மையை பிடித்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் இல்லாத ஒரு காலத்தில் அதை மீண்டுமாக புனிதப்படுத்துகிறார். தங்கத்தை நாம் புதுப்பித்து கொள்வது போல, தீயினால் சுட்டுகிற பொழுது அது புதுப்பித்துக் கொள்வது போல, மீண்டுமாக பளிச்சென்று மாறுவது போல, குப்பைகளை எரித்து அந்த இடத்தை நாம் புனிதப்படுத்துவது போல, தூய்மையாக்குவது போல நாம் நம்மையே எரித்து கொண்டு, நமது உள்ளங்களை எரித்து கொண்டு தூய்மையாக மாற வேண்டும் என்கிற தன்மையை கடவுள் வலியுறுத்துகிறார். இதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் வாழ்க்கை எல்லாமே அவர் கடைபிடித்தார். யாராவது அசுத்தமாக பேசுகிற பொழுதோ, சண்டையிடுகிற பொழுதோ அவர் உடனடியாக என்ன செய்வார்? ஒரு மங்கள வார்த்தை ஜெபம் சொல்லுவார். உடனடியாக ஏன் அதை செய்கிறார்? அவரை பொறுத்தவரையில் அது ஒரு தீ. என்னுடைய காதுகளில் விழுந்த அந்த அவச்சொற்கள் எல்லாம் இந்த ஜெபத்தை நான் சொல்வதன் மூலமாக அது மாறுகிறது. அதுக்கு மங்கள வார்த்தைன்னு சொல்லுவோம். மங்களம்னாலே ஒரு நல்ல நிகழ்வு அப்படின்னு. அப்போ என்னுடைய வாழ்க்கை காதுகளில் தவறான ஒரு வார்த்தையில் விழுகிற பொழுது, என்னுடைய கண்கள் ஒரு சண்டையை பார்க்கிற பொழுது நான் மங்களமான கடவுளுடைய வார்த்தை எனக்குள்ளாக ஏற்றுக்கொள்கிறேன். எனவே அதெல்லாம் அழித்து ஒழிக்கப்படுகிறது என்கிற ஒரு தீயை அவரே அவருக்குள் ஏற்படுத்தி கொள்கிறார். எனவே புனிதருடைய வாழ்க்கையை பின்பற்றுகிற நாமும், புனிதருடைய பிள்ளைகளாக வாழ்கிற நாமும் இயேசு ஏற்படுத்துகிற, இயேசு உருவாக்குற அந்த தீ நமக்குள் எழும்பிக் கொள்ளும்படியாக அந்த தீயினால் சூழப்பட்ட மக்களாக வாழ முயற்சி செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் பாதுகாவலர் வழியாக ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். கேட்டதையெல்லாம் கொடுக்கிற கடவுள் நம்முடைய புனிதருடைய பரிந்துரையால் நமக்கு தேவையான எல்லா மன்றாட்டுக்களையும், வரங்களையும், நலன்களையும் தருவாராக.
ஏழைகளையும் மாணவற்றோர்களையும் மண்புடன் அரவணைப்பவரே, எங்களின் வறுமை துன்பம் நீக்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரையும் மன்றாடுகிறோம். இளமையிலே புனிதராக வாழ்ந்த உம்மை போல எமது பங்கில் உள்ள குழந்தைகள் கல்வி ஞான ஒழுக்கத்தை சிறந்தி விளங்கவும் பெரியவங்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரும் இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டுமென்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வாழ் பிள்ளைகளுக்கு முன்மதியார்ந்து அவர்களை தேவ பைத்திலும் பிறர் அன்பிலும் வளர்க்கவும் தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை தந்துள்ள வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்தின் விளைநிலமான எம் கிறிஸ்தாஜபுரம் பங்கிலிருந்து இறையாளைத்த அதிக எண்ணிக்கையில் பெருகவும் இறையாளைத்தல் பெற்றிருப்பவர்கள் அதில் நிலைத்திருந்து மிகுந்த கனித்தர வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நல்ல மழைப்பொழியும் நீர்நிலைகள் பெருகவும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செழிப்படையவும் கால்நடைகள் நோய் நொடி இன்றி விருத்தியடையவும் வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வார்த்தைக்கும் உமது விருப்பத்திற்கும் ஏற்ப நல்ல முறையில் இருக்கவும் தூய்மையான வாழ்க்கை வாழவும் தேவையான அழைப்பை கொடுத்தீர். தூய்மையான வாழ்க்கை வாழுகிற பொழுது ஆண்டவரை நாங்கள் விரும்புகிற காரியங்களை நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். தாழ்மையான உள்ளத்தோடும் தூய்மையான மனத்தோடும் நம்பிக்கை நிறைந்த சொற்களாலும் நாங்கள் எழுப்பியிருக்கிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. இவற்றையெல்லாம் தந்தைகளை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதரான எங்கள் பாதுகாவலர் பெர்க்மான் சரளப்பருடைய வணக்க நாளின் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமையாகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெர்க்மான் சருளப்பருடைய வணக்க நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறைபற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுமூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்று வைக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீ வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடையேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சருளப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இழந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம்மில் தவழ்க. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம்மில் தவழ்க. இயற்கை சுமந்த கனிசை வினையாம் இருளின் துயரம் விலக. இயற்கை சுமந்த கனிசை வினையாம் இருளின் துயரம் விலக. இறைவன் உவந்து வழங்கும் கனியாம் அருளை பொழிந்தே வருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம்மில் தவழ்க. தூய்மை அமுதம் துளிர்க்கும் மலராய் துலங்கும் இறைவா வருக. தூய்மை அமுதம் துளிர்க்கும் மலராய் துலங்கும் இறைவா வருக. தேய்வு தொடரா புதுமை நிலவாய் நிகழும் வாழ்வை தருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம்மில் தவழ்க. தனிமை நலிந்து இனிமை பொழிந்து புனிதம் இதயம் பெறவே. தனிமை நலிந்து இனிமை பொழிந்து புனிதம் இதயம் பெறவே. புனித சுவைக்கும் இனிய விருந்தாய் கனிவாய் எழுந்தே வருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம்மில் தவழ்க. அனைத்தும் கடந்த இறைவன் எமது அகத்தில் வதியும் ஒருமை. அனைத்தும் கடந்த இறைவன் எமது அகத்தில் வதியும் ஒருமை. நினைப்போம் கடந்த இறைவனின் கனிவு நிலத்தை அணைக்கும் பெருமை. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம்மில் தவழ்க. அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நாம் பெற்றுக்கொண்ட நலன்களுக்கான நன்றியை நமது புனிதர் வாயிலாக வெளிப்படுத்துவோம். எங்கள் துன்பத் துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனை உற்றாலும் ஒடுங்கி போவதில்லை. மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை. துன்புறுத்தப்பட்டால் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு உணர்த்தியதாக புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவிகளாய் இருந்தாலும் இன்னும் உயிர்வாழ்கிறோம். துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்றி அருள் புரிந்ததற்காக புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
உமது வல்லமை மிக்க இடைவிடா மஞ்சாட்டால் நாங்கள் இதுவரை அடைந்துள்ள எல்லா உடல் உள்ள ஆன்மீக நலங்களுக்காக நாம் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள நலன்களுக்காக நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்க்மான் சரளப்பருடைய வணக்க நாளில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறை இயல்பில் பங்கு பெற தகுதியுள்ளோராவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்கள். புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். புனித பெர்க்மான் சரளப்பரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என்னாவே களிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித பெர்க்மான் சரளப்பரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணைந்து ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதலெல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல் நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மன நோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உமக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இவ்வாலயத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரியும். நீர் நீட்டிக் கொடுக்கும் வாழ்நாளெல்லாம் உமது நன்மை தினத்திற்கும் குணமாக்கும் ஆற்றலுக்கும் சான்று பகர செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம் பாதுகாவலராகிய வல்லமை மிக்க புனித பெர்க்மான் சரளப்பரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை குணமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.